பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்தில் தொடர்புடைய உண்மையான குற்றவாளிகளை கண்டறிந்து கைது செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை தற்பொழுது பார்க்கலாம். குறிப்பாக இந்த கொலையில் சரண்டர் ஆகியிருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே குற்றவாளிகள் அல்ல. உண்மையான குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும். இதற்கு திட்டமிட்டு கொடுத்த கும்பலையும் கைது செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு கோரிக்கை. அரசின் கவனத்திற்கு இதை எடுத்து சென்றிருக்கிறோம். முதற்கட்டமாக இவர்களை கைது செய்திருக்கிறோம். தொடர் விசாரணையை தொடர்ந்து திட்டமிட்டவர்கள் யார் யாரோ அவர்கள் அனைவரையும் கைது செய்வோம் என்று காவல்துறை உயரதிகாரிகள் உறுதியளித்திருக்கிறார்கள். அவருடைய உடல் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்க ஏதுவாக இந்த பகுதியிலே உள்ள பந்தர் தோட்டம் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் விளையாட்டு மைதானத்தில் வைப்பதற்கு அரசு அனுமதித்திருக்கிறது. இன்னும் சில மணி நேரங்களில் அவருடைய உடல் இந்த பகுதிக்கு எடுத்து வரப்படும். பொதுமக்களின் பார்வைக்கு, கட்சி தொண்டர்களின் அஞ்சலிக்கு வைக்கப்படுகிறது. நாளை காலை 10 மணி அளவில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் செல்வி மாயாவதி அம்மையார் இங்கே வருவதாக உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் அவருடைய வருகை வரையில் அந்த உடல் பாதுகாப்பாக பதப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்ததன் அடிப்படையில் இப்போது எம்பாம் செய்கிற பதப்படுத்துகிற வேலை நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே பதப்படுத்துதல் முடிந்ததும் ஒரு சில மணி நேரங்களில் இந்த மைதானத்தில் அவருடைய உடல் கொண்டு